ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி பிடிச்சிருந்தா கேளுங்க, நல்லாயிருக்கும். ஒரு ஊரில் ஒரு சிற்பி ஒருத்தன் இருந்தான். அவன் ஒரு பெரிய பாறையில் உளி வச்சு சிற்பத்தை செதுக்கிட்டு இருந்தான். அந்த வழியே ஒரு பெரிய ராஜா வந்தார். அந்த ராஜா குதிரைப்படை, யானைப்படை, சிப்பாய்களோட பெரிய அப்படியே வந்தார். இந்த சிற்பி பார்த்துட்டு, நம்ம வாழ்கிறதும் ஒரு வாழ்க்கையா, வாழ்ந்து அந்த ராஜா மாதிரியில் வாழணும், லட்சக்கணக்கான சிப்பாய்கள், யானைப்படை, குதிரைப்படை அப்படியெல்லாம் வாழணும், இது ஒரு வாழ்க்கையா, ஊழியை வச்சு கல்லை டொக்கு டொக்குன்னு சிற்பம் செதுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கடவுள்கிட்ட, கடவுள் எனக்கு அந்த ராஜா மாதிரி ஆகணும், எனக்கு வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். உடனே கடவுள் அந்த ராஜாவா வரம் கொடுத்துட்டாரு. ராஜாவா ஆயிட்டான். சந்தோஷமாக வந்தான். குதிரைப்படை, யானைப்படை, மக்கள் படை அப்படியே சந்தோஷமாக வரான். வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெஞ்சுது. மழை பெஞ்சோடனே இருக்கிற குதிரை மனுஷங்களை எல்லாம் ஓடிட்டாங்க. இவன் மட்டும் தனியாக யானையில் வந்துட்டுருக்கான். என்னடா நம்ம ஒரு ராஜா, இந்த உலகத்தை கட்டி ஆள்றோம், சாதாரண இந்த மழை நம்ம கூட்டத்தையே கழிச்சிச்சே, இப்போ நம்மளோட பெரியாள் இந்த மழை தான். கடவுளே எனக்கு அந்த மழையாக வரம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே கடவுள் மழையாக வரம் கொடுத்துட்டார். சந்தோஷமாக பெஞ்சா மழையாக மாதிரி பெரிய புயலை உண்டாக்கணும், வெள்ளத்தை உண்டாக்கணும். மழையை பெஞ்சு நல்லா சந்தோஷமாக பெஞ்சிட்டு இருந்தான். கூரெல்லாம் நினச்சான், எல்லாத்தையும் பெஞ்சான். ஆனால் திடீர்னு காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு. காற்றடித்தோடனே மேக மூட்டங்கள்லாம் கரைஞ்சிடுச்சு. கலைஞ்ச உடனே மழை நின்று போச்சு. நம்ம ஒரு பெரிய ஆள், எல்லா இடத்துலையும் பெய்கிறோம், நீர் மேலேயும் பெய்கிறோம், நிலத்து மேலேயும் பெய்கிறோம் மழையாக மாதிரி. சாதாரண இந்த காற்று நம்மளை தடுத்து நிறுத்திடுச்சு. இப்போ நம்மளோட பெரிய ஆள் இந்த காற்று தான். கடவுளே எனக்கு அந்த காற்றா வரம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். கடவுள் உடனே வரம் கொடுத்துட்டாரு. காற்றா மாறிட்டான். காற்றா மாறினோடனே நிலத்தில் உள்ள குடிசைகள், மரம், பெரிய பெரிய மரம் சூறாவளியை மாதிரி எல்லாமே பெரிய பெரிய புயலாக மாதிரி எல்லா மரத்தையும் குடிசை எல்லாத்தையுமே வந்து பிரித்து மேய்ஞ்சி பண்ணிட்டான். ஆனால் பாறைகள், குன்றுகளை ஒன்றுமே பண்ண முடியல. கூரிய பிச்சை எடுக்கலாம், மரத்தை இடிக்கலாம், காற்றால் சாய்க்கலாம். ஆனால் பாறை குன்றுகளை அசைக்க முடியாதுல்ல காற்றால். நம்ம எவ்வளோ பேர் காற்று சூறாவளியாக மாறுறோம், புயலாக மாறுறோம், எல்லாமா மாறுறோம். ஆனால் சாதாரண இந்த பாறையை ஒன்றும் பண்ண முடியலையே. நம்மளோட பெரிய ஆள் இந்த பாறை தான். கடவுளே எனக்கு இந்த பாறையாக வரம் கொடு. பாறையாக மாறிட்டான். சந்தோஷமாக இருந்தான். காற்றாலையும் பாறையை அசைக்க முடியல, மழையாலையும் பாறையை கரைக்க முடியல. பாறையாக மாதிரி சந்தோஷமாக இருந்தான். டொக்கு டொக்குன்னு ஒரு சத்தம். என்னடா சத்தம்னு பாறையாக மாதிரி கீழே குனிஞ்சு பார்த்தான். ஒரு சிற்பி உளி வச்சு சிற்பம் செதுக்கிட்டு இருக்கான். என்னடா நம்ம ஒரு பாறை, மழையாலையும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியல, காற்றாலையும் நம்மளை அசைக்க முடியல, சாதாரண ஒரு மனுஷன் ஒரு உளியை வச்சு நம்மளை சிற்பமாக செதுக்கி கரைக்கிறானே, அப்போ நம்மளோட பெரிய ஆள் இந்த சிற்பி தான். கடவுளே எனக்கு இந்த சிற்பியாக வரக்கூடு. கடவுள் வர கொடுத்துட்டாரு. சிற்பியாக மாறிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம ஒரு வேலையை செய்கிறோன்னா அதில் முழு கவனத்தோட அதை முழுமையாக செஞ்சால் பெரிய அளவுக்கு போகலாம். இந்த வேலை சரியில்லை, அந்த வேலைக்கு போவோம், இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம மாறி மாறி போயிட்டே இருந்தால் வாழ்க்கையிலையும் இப்படி தாங்க. இந்த பொண்ணு சரியில்லை, அந்த பொண்ணு சரியில்லை, அந்த பொண்ணு சரியில்லைனா எந்த பொண்ணு நமக்கு உருப்படாது, செட் ஆகாது. கிடைச்சதை வச்சுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். பிடிச்சிருந்தா எடுத்துங்க. நன்றி, வணக்கம்.